தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் நிறைய உண்டு. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. அது எல்லாமே எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் இந்த வாரம் இருக்குது. அதனால் அது விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு நோய் இருக்குது, கிரானிக் டிசீஸ் இருக்குங்கிறவங்க நீங்கள் நோயிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பெரிய லெவலில் கடன் இருக்குது, கடனே அடையலை, கடன் அடையிறதுக்கான சோர்ஸஸே எனக்கு கண்ணு கெட்டின வரைக்கும் தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இறை அருளால் அது அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம். தேவையில்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள். தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. இறை அருள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்கும். இதெல்லாமே பாசிபிலிட்டிஸாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய விவசாயம் நல்ல செழிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அம்மா விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வாரம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு உண்டு. லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது, நம்பியும் செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட 2 கட்ட நிலைமையில் தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கிளியர் ஆகும். நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது, சொத்துக்கள் விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். இந்த வாரம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு, தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும்.